அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி சனி பகவான் ஓய்வெடுக்க போகும் நேரமாக அமைகிறது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவானும், சூரியனும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் ராகுவும், மகரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில நவகிரகங்கள்ல கர்ம கிரகம், தொழில் கிரகம், வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர், சூரியனின் மகன் மந்தன் என்றும் அழைக்கப்படும் சனி பகவான். சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர வட்டம் பெற்ற ஒரே கிரகம். இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர். நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்களான ஆயுள், தொழில், கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி, அதாவது காரகன் சனியாவார். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் கொன்று இருந்தாலும், சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு, சமூக நலம், தேச தொண்டு, புதையல், தலைமை தாங்கும் வாய்ப்பு, உலகியல் அறிவு, பல மொழிகளில் பாண்டித்யம், விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, எண்ணெய் கிணறு, பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர். கிரக வரிசையில் 6வதாக வருபவர். கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர். அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகமாகும். சனியினுடைய பலத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது. சனி எந்த ஸ்தானத்தை பார்வையிடுகிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறாங்க. 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாகும். பொதுவாக ராசிகள் பெறும் பலன்களின் அளவுகள் என்ன என்று பார்க்கும்போது நன்மை பெறும் ராசிகள் மிதுனம், கடகம், துலாம், மகரம். நன்மை தீமை இரண்டும் கலந்து பலன்கள் பெறும் ராசிகள் ரிஷபம், விருச்சகம். பரிகாரத்தின் மூலம் பயன்பெறும் ராசிகள் மேசம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். பொதுவாகவே இந்த சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய தருணங்கள் பொது பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது தினமும் விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலன்களை தரும். தினமும் விநாயகர் அகவல், அனுமன் சாலிஷா, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அது மட்டுமில்லாமல் அடிக்கடி மகா கணபதி ஹோமம் அல்லது பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஹோமம் செய்வதும் நிறைவான மாற்றத்தை கொடுக்கும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எதிலும் வழக்கு போடும் கும்பராசிக்காரர்களே, நீங்கள் எவருக்கும் அஞ்சாமல் உண்மையை பேசுபவர்கள், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் இருப்பதை கொண்டு எளிய வாழ்வு முறையை வாழ்ந்து அமைதியுடன் இருக்க விரும்பக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இதுவரை உங்களது ராசியில் இருக்கும் சனி பகவான் விலகி தன குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார்.
மூன்றாம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் பார்த்தவர் தற்போது வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இதன் காரணமாக கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்மசனி விலகுவதன் மூலம் பல விதமான நற்பலன்களை பெற இருக்கீங்க. பணவரத்து அதிகரிக்குங்க. அதே நேரத்தில் செலவும் கூட இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. துணிச்சல் உண்டாகும். அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுங்க. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறருக்கும் உயர பாடுபட இருக்கீங்க. மனோதைரியம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் சுகம் உண்டாக இருக்கு. உங்களுடைய முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்குங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். சிறிய அளவில் வயிறு கோளாறு உண்டாகலாம். தூக்கம் குறையுங்க. எதிர்பாலினத்தாரின் நட்பு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்குங்க. முக்கிய நபர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு லாபம் கிடைக்க பெற இருக்கீங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைத்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க. சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக தொழிலில் இருந்த மெத்தன போக்கு மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலனை தருங்க. திட்டமிட்ட பயணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் ஏற்படலாம். சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது மிக மிக நல்லது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு மூலம் செலவு உண்டாகும். சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க இருக்கு. உறவினர்கள் வருகை இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இருந்தாலும் கூட பண விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தருங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வளர விடாமல் சமாளித்து விடுவீங்க என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றி காண இருக்காங்க. பணவரத்து திருப்தி தருங்க. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் தானாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் என்றாலும் நீர்ப்பாசன வசதிகள் பெருகி கொள்ள எடுக்கும் முயற்சிகள் தடை ஏற்படுத்தும். அதனால் கொள்முதல் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்தவும், விவசாயி கூலி வேலை செய்பவரோடு அனுசரித்து செல்லவும் அரசு மானியம் உங்களுக்கு உதவி பெறுவரும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் நீங்க இருக்குதுங்க. பணவரத்து மன மகிழ்ச்சியை தருங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறைய இருக்கு. வாக்கு வன்மையால் நன்மை உண்டாக இருக்குங்க. நீங்கள் திட்டமிட்ட உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விநாயக பெருமானை வணங்குங்க. எல்லா துன்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது.